இல்ல அண்ணாமலை, இது நீ கஷ்டப்பட்டு உருவாக்குன சாம்ராஜ்யம். இத காப்பாத்தணும்னா வெறும் படிப்பறிவு இருந்தா மட்டும் போதாது. நல்ல திறமையும் உழைப்பும் இருக்கணும். அதை விட முக்கியம் பொறுமை இருக்கணும். வான்மதிக்கெல்லாம் இது சரி வராதா அண்ணாமலை? இது சாதாரண விஷயம் இல்ல அண்ணாமலை. நம்ம குடும்பத்தோட கௌரவம், மரியாதை எல்லாமே அடங்கி இருக்கு. அண்ணாமலை குடும்பம்னா எல்லாரும் கையெடுத்து கும்பிடுவாங்க. நம்ம மேல பெரிய நம்பிக்கை வச்சிருக்காங்க. அந்த நம்பிக்கைய வான்மதியால இப்ப இருக்கிற சூழ்நிலையில காப்பாத்த முடியுமான்னு தெரியல. அதனால இது வேண்டாம் அண்ணாமலை. நம்ம பசங்களுக்கு பக்குவம் வர வரைக்கும் நீயே அந்த பொறுப்புல இரு. அதுதான் சரியா இருக்கும். அக்கா, முதல்ல அவங்க கிட்ட பொறுப்பை கொடுத்தாதானே அவங்களால முடியுமா முடியாதா, குடும்பத்தை காப்பாத்துவாங்களா மாட்டாங்களான்னு நமக்கு தெரியும். கொடுக்கறதுக்கு முன்னாடியே முடியாதுன்னு சொன்னா எப்படிக்கா? இந்த டெக்ஸ்டைல் பிசினஸ முதல்ல ஆரம்பிக்கும் போது என்னாலயும் நிறைய பேரு முடியாதுன்னு தானே சொன்னாங்க. ஆனா எல்லாத்தையும் கடந்து நான் சாதிச்சு காட்டல. அதே மாதிரிதான் என் மருமகளும் சாதிச்சு காட்டுவா. இல்ல அண்ணாமலை, எனக்கு என்னமோ பெரிய ரிஸ்க் எடுக்கிறோன்னு தோணுது. அக்கா, லைஃப்ல ரிஸ்க் எடுத்தவங்க தான்க்கா நிறைய சாதிச்சிருக்காங்க. என் மருமகளும் சாதிப்பாக்கா. சித்தி, அப்படி பொறுப்பை மாத்தி தான் கொடுக்கணும்னா வான்மதியை விட எல்லா விதத்திலயும் வெண்ணிலா தான் பெஸ்ட். இது வரைக்கும் நடந்த எல்லா போட்டியிலயும் வெண்ணிலா தான் ஜெயிச்சிருக்கா. குலதெய்வ சிலைய கூட அவதான் சுமந்துட்டு வந்திருக்கா. உங்களுக்கு அடுத்து குடும்ப பொறுப்பை பாத்துக்க அவதான் சரியான ஆளு. வெண்ணிலாவுக்கு எதை எப்போ செய்யணும்னு எனக்கு நல்லா தெரியும். இப்போ அவகிட்ட கொடுத்தா சரியா இருக்காது. நான் முடிவு பண்ண மாதிரி வான்மதியே பாத்துக்கட்டும். சித்தி, வான்மதிக்கு அந்த அளவுக்கு விவரம் தெரியாது. ஏதாவது தப்பாயிட போகுது சித்தி. அதெல்லாம் ஒன்னும் தப்பாகாது. நான் தான் கூட இருக்கேன்ல. நான் என்ன டோட்டலாவா கொடுக்கறேன்? முதல்ல ஒரு நாள் அவ எல்லா பொறுப்பையும் பாத்துக்கிட்டோம். அவளும் கத்துக்கணும்ல. வான்மதி, நீ என்கிட்ட பேசின மாதிரி அண்ணாமலை கிட்ட போய் பேசினியா? ஐயோ,